ரிஷபராசி மையன்பர்கள், ரிஷபராசி மையன்பர்கள் அந்த மூக்கு மேலே கோபம் உள்ளார். அந்த காலை மாதிரி சல்லிக்கட்டு பாருற மாதிரி துள்ளுவீங்க. அப்படியே ஒரு கோபம் வந்துட்டாங்க. அந்த ரிஷபராசி மீன்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கோபத்தை கம்மி பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆண்டு இனிய ஆண்டாக அமையும். உங்கள் ராசிக்கு 2 குரு உட்கார்ந்தார். அதுவே தனஸ்தானம். பெருங்கொண்ட பணம்லாம் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் குடும்ப ரீதியாக சண்டை எடுக்காமல் இருந்துக்குங்க. குடும்ப ரீதியாக மனஸ்தாபம் வந்துடக்கூடாது. அனுசரித்து போங்க. சரி, அடுத்த விஷயத்துக்கு வர்றேன். உங்களுக்கு 11ஆம் வீட்டில் 11ஆம் வீட்டில் சனி லாபஸ்தானத்தில், 10ஆம் வீட்டுக்கு அதிபதி 11. அப்போ தொழில் மூலமாக லாபத்தை பெருசாக ஈட்டுவீங்க. இந்த வருஷம் நீங்கள் செய்கிற தொழிலில் லாபம் அதிகமாக கிடைக்கும். என்ன சார், ஒரு பைசா கூட பெருசாக லாபம்லாம் இல்லை சார் எங்களுக்கு, ஏன் சார் நீங்கள் போய் சும்மா டூப்பு விட்றீங்க அப்படின்னு யாரும் கேட்டிங்கன்னா இனிமே லைனுக்கு வாங்க. இந்த மாதத்துல இருந்து தான் ஆரம்பமே. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்புறம் உங்களுக்கு அந்த 11ஆம் இடமா 10ஆம் வீட்டில் ராகு. பிரம்மாண்டமான உங்கள் தொழிலே பிரம்மாண்டப்படுத்துவீங்க. முதல்ல ஒரு சாதாரண ஒரு கடை வச்சுருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் பெரிய கடையாக வைப்பீங்க. அதை கொஞ்சம் அழகுபடுத்தி பெருசாக்கிறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணுவீங்க. அரசியலில் இருக்கிறவங்க அப்படி தான். மேற்கொண்ட பதவி, அதாவது தன்னை பெருசாக காட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போ தான் உங்களுக்கு அதெல்லாம் நடக்கும். கல்வியில் இருக்கிறவங்க 10 மார்க் சேர்த்து எடுப்பீங்க. இனிமேல் மாணவர் செல்வங்கள்லாம் 10 மார்க் சேர்த்து எடுக்க வேண்டிய காலங்கள். மொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ஓரளவுக்கு நல்ல சிறப்பான ஆண்டாகவே இருக்கிறது. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, குடும்ப ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கணும். உறவுக்குள்ளே பகை வராமல் நீங்கள் பார்த்துக்கணும். இதுக்கெல்லாம் நீங்கள் யாரை இருக்க பிடிக்கணும்? ரிஷபத்துக்கு 2ஆம் வீடு தனகாரகன். அப்போ குரு உட்கார்ந்தார். சுவாமி மலை போகணும். நீங்கள் சுவாமிநாத சுவாமியை வழிபட்டிங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். அங்கே போயிட்டு சம்பங்கி மாலை வாங்கி கொடுத்து பகவானுக்கு சம்பங்கி மாலை சாத்தி. ஏன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடு செவ்வாய் வரையாதிபதி. உங்கள் ராசிக்கு 11 லாபஸ்தானத்தில் இப்போ சனீஸ்வரன் இருந்தாலும் அந்த 12ஆம் வீட்டுக்குரிய அந்த சுகலாபாதிபத்தி, அதாவது என்ன சொல்கிறதுனா அந்த சந்தோஷம் தரக்கூடிய இடங்கிறது அந்த 12ஆம் அயன சயன போகஸ்தானம். அங்கே ஒரு கெடுதல் வீட்டு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு இந்த சூட்சமாக அந்த இதை சொல்கிறேன். நீங்கள் சுவாமிநாத சுவாமியை இருக பிடிச்சிங்கன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு ஒழியும். செவ்வாயுடைய தலகர்த்தர் யார்? செவ்வாய்க்கு அதிதேவதை யாருன்னா முருகப்பெருமான் தான். ஆகவே நீங்கள் சாமிநாத சுவாமியை இருகப்பட்டினா தான் பம்பு வழக்கு பிரச்சனை இதெல்லாம் தீரும். அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு சூட்சமத்துக்காக அங்கே சம்பங்கி மாலை போட்டுட்டு சிவப்பு நிறத்தில் ஆடை எதுவோ தானம் கொடுத்துருங்க. அது வேஷ்டியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சிவப்பு இது போட்டுருங்க. சிவப்பு நிறத்தில் வேஷ்டி துண்டு இந்த மாதிரி கொடுத்துருங்க, தானம் கொடுத்துருங்க. துவரம் பருப்பு தானம் கொடுங்க. இது எப்போ போகணும் அப்படின்னா உங்கள் ராசிக்கு உண்டான நாளில் தான் போகணும். அப்போ என்ன கிழமையில் போகணும்? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போகலாம், இல்லாட்டி செவ்வாய்க்கிழமை போங்க. அவ்வளோதாங்க. வெள்ளிக்கிழமை சிறப்பு. ஆகவே ரிஷபராசி என்பர்களே, இந்த ஆண்டு உங்களுக்கு நன்றாகவே நல்ல ஆண்டாகவே இருக்கிறது. எதை தொட்டாலும் ஜெயந்தான். ஆகவே ஆனால் இந்த குடும்ப ரீதியாகவும் மற்ற உறவு ரீதியாகவும் கோர்ட்டு வழக்கு பிரச்சனை இல்லாமலும், பதவிகளில் தளங்கள் இல்லாமலும், கல்வி ஸ்தானத்தில் தளங்கள் இல்லாமல் இருப்பதற்கு சுவாமிநாத சுவாமியை சாமிமலை சென்று தரிசனம் செய்ய வேண்டும், நான் சொன்னபடியாக. ஆகவே இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.